மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென்றால் மக்கள் போராட்டம்தான் ஒரே வழி என்று அனிதா சகோதரர் மணிரத்தினம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு சின்மயா நகரில் உள்ள தவக தலைமை அலுவலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அனிதா சகோதரர் மணிரத்தினம், நீட் தேர்வுக்கு எதிராக முந்தைய அதிமுக, திமுக ஆகிய இரண்டு அரசும் ஏற்கனவே சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டு நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வுக்கு சட்ட ரீதியாகவும் முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பல முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2 டைம் சட்டமன்றத்தில் பில் பாஸ் பண்ணி அனுப்பி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்லையும் பண்ணி அனுப்புனாங்க, டிஎம்கே கவர்மெண்ட்லையும் பண்ணி அனுப்புனாங்க. 2யும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு அரசு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஒன்றிய அரசு நோக்கி தான் போராட்டத்தை முன்வைக்க முடியும். இப்போ மாநில அரசு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அப்போ அரசுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு அதை முன்னிட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்கள்ட்ட 2 கோரிக்கைகளை முன் வச்சோம். ஒன்று, நீங்கள் சட்டமன்றத்தில் உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மசோதாவாக அடுத்தடுத்து மாற்றி நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணுமோ அது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தோம். நாடாளுமன்றத்தில் இது சார்ந்து என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும், நீதிமன்றத்தில் இது சார்ந்து என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம்.